ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா சிம்லிம் ஸ்கொயர். இது ஃபுல்லாமே எலக்ட்ரிக்கல் மார்க்கெட், ரொம்ப பெருசு. பார்க்கலாம். ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட் தாங்க, நிறையா இருக்குது. மொபைலு, லேப்டாப்பு, மற்றபடி வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச்சு எல்லாமே வெறும் சீப்பாக கிடைக்குங்க. என்ன கொஞ்சம் ஏமாற்றுவானுங்க, பார்த்து வாங்கணும். அதுதான் பெரிய மேட்ரு. இங்கே நிறையா கடை இருக்கும். ஒவ்வொரு கடைக்கு 2 கடை. நல்லா விசாரித்து கம்பேர் பண்ணி வாங்கினீங்கன்னா நல்ல பொருளாக வாங்கலாம், கொஞ்சம் மணி கொஞ்சம் சேவ் பண்ணலாம். அதனால் ஒரு கடைக்கு 2 கடை எப்போயுமே விசாரிச்சுருங்க, அதான் நல்லது, ரொம்ப நல்லது. இன்றைக்கி சண்டேங்க, அதனால் கொஞ்சம் எல்லா கடையும் மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் கொஞ்சம் தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு, கவர் பண்ணுறேன், கொஞ்சம் தான் கவர் பண்ண முடியும். அதனால் நான் கவர் பண்ணுறத நீங்களும் பாருங்கள், ஓகேங்களா? இது ஃபுல்லாக பாருங்களேன், ஃபுல்லாக கேமிங் செட்டப்புங்க. சிபியூலாம் பார்த்தீங்கன்னா சிபியூ, மானிட்ரு, ஃபுல்லாக கேமிங் செட்டப்புங்க. எல்லாமே ரெடி பண்ணலாங்க. சிம்லிம் ஸ்கோர் இந்த லேப்டாப்பு, மொபைலு, இதுக்கப்புறம் ஒர்த்தபிளான ப்ளேஸ் வாங்குறது. அது மாதிரிங்க, அதாவது ரிப்பேர் ஷாப்பும் நிறையா இருக்குது. லேப்டாப்பு சர்வீஸ் பண்ணுறது, மொபைல் சர்வீஸ் பண்ணுறது, டிவி, ப்ரொஜெக்டரு நிறையா இருக்குங்க. நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளோராக எடுத்து கொஞ்சம் நிதானமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தேவையானது கரெக்டான ஃப்ளோரில் கரெக்டான இடத்துல கிடைக்கும். ஆனால் என்ன, கொஞ்சம் பொறுமை அவசியம். ஏன்னா நிறையா இருக்குது கடை. அதில் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து இது ஓகே அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒவ்வொரு கடையாக நீங்கள் ஏறி இறங்கினா தான் உங்களுக்கு தேவையான நல்ல பொருளை நீங்கள் வாங்க முடியும், ஓகேவா? சின்ன குழந்தைங்க விளாட்றதுக்கு மிஷினுங்க. எல்லாம் ஃபுல்லாக கிஃப்ட் ஷாப் மாதிரி இருக்குது பாருங்க. நல்லா காசு போட்டோம்னா நம்ம மாட்டில் விளாண்டுக்கிட்டே இருக்கலாங்க. என்ன பொருள் வேணாலும் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆனால் என்ன விழுகணும். ஒரு கடை வச்சுருக்கவங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, இதே நீங்களே கடை வச்சுருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க? ஒரு பொருள் வச்சுக்கிறோம்னா அந்த பொருளை எப்படா மண்டையில் கட்டலாம், அதாவது நல்ல பொருள் தான் இருந்தாலும் அன்னைக்கு விற்றாகணுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி அதை எப்படியாச்சும் பேசி அடித்து விற்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவோம், சரிங்களா? அப்படி இருக்க மத்தியில் ஒருத்தரை இப்போ பார்த்தேங்க. இது ஃபுல்லாக நல்லா ஐஃபோனுங்க, எல்லாமே யூஸ்டு மொபைல்ஸு. இப்போ பார்க்குறது ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸு. ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க, கையிலே பிடிக்க முடியல, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, புதுசு மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? ஒவ்வொரு ஆப் பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஆப்னால் எவ்வளோ குவாலிட்டியாக. கவர்லேருந்து பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் பிரிக்கலை. பேட்ரி ஹெல்த்லாம் ஓகே தாங்க, ஏன்னா கொஞ்சம் யூஸ் பண்ண மொபைல் தானே,
89% தான் இருந்துச்சு. ஆனால் ஓகே தான், 89% இவ்வளோ காஸ்ட்டு ஓகே தான். அதே மாதிரி தான் காஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நல்லா ஒர்த்து தான். பக்கத்தில் அந்த சின்ன இது 16 நல்லா ஒர்த்தாக இருந்துச்சுங்க. பில்டு குவாலிட்டிலாம் பார்க்கும்போது, கையில் பிடிச்சி பார்க்கும்போது ரொம்ப ஒர்த்தபுளாக இருந்துச்சு. ஐஃபோன்லாம் தொட்டு தான் பார்த்துருக்கு லாஸ்ட் வரைக்கும். என்ன பண்ணுறது, வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா, இதுவுமே ரொம்ப இதாக இருந்துச்சுங்க. பாருங்களேன், 100% இருக்குது பாருங்கள் 16. வாங்கி ஒரு 7 நாள் 8 நாள் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் தான். அதே மாதிரி பவுச்சு இதெல்லாம் நிறையா இருந்துச்சு அங்கே. ஐஃபோனோட அந்த ஓன் பவுச் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குங்க. சிலிக்கான் பவுச்சு இந்த மாதிரிலாம் இருக்குது. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறையா இருந்துச்சு. அந்த டேபு ஹோல்ட்ரு, மொபைல் ஹோல்ட்ரு, அது மாதிரி நிறைய ஐட்டம் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களா, ஃபேன்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் ஃப்ளிப்பு கவரு, நிறைய ஐட்டம் இருக்குங்க. என்ன நம்ம தேடி அலைஞ்சு வாங்கணும், அவ்வளோதான். அதுதான் ஒரு மேட்ரு, பெரிய விஷயங்க. சிடி, பழைய சிடிலாம் வச்சுருக்காங்க, டிவிடி இதெல்லாம் நிறையா இருந்துச்சுங்க. ஏரியா நல்லா பெரிய ஏரியாங்க, நல்லா பார்த்து வாங்கணும். இது என்னென்னு பார்த்தீங்களா, ஹெட்ஃபோனு வாட்டருக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப். நிறையா வீடியோலாம் எடுக்க பண்ணிச்சு. ப்ரைஸு தான் கொஞ்சம் ஒழுங்காக காமிக்க முடியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஓகேங்களா. ஒரு சில இடத்துல காமிக்க முடிச்சு, ஒரு சில இடத்துல காமிக்க முடியல. ஏன்னா ஒரு சில இடத்துல வீடியோ எடுக்க விட்டாங்க, ஒரு சில இடத்துல தெரியாமல் தான் வீடியோ எடுத்தேன். அதுதான் ரேட்டு சரியாக காமிக்க முடியல. நெக்ஸ்ட்டு வீடியோவில் கொஞ்சம் பேசி எடுக்கலாம் உள்ளே போய். இந்த கடையை பாருங்களேன், என்னென்ன வச்சுருக்காங்க மட்டும் பாருங்கள். டேபு ஹோல்ட்ரு, கேபிளு, இந்த அடாப்ட்ரு, லைட்டு பாருங்கள். வெரைட்டியாக வச்சுருக்காங்க. எல்லாமே கிடக்குங்க இங்கே வந்தோம்னா. பாருங்க, ஸ்பீக்கருங்க, எல்லாமே ஸ்பீக்கரு, கீபோர்டு, கேபிளு, ஹெட்ஃபோனு எல்லாமே இருக்குங்க இங்கே. பாருங்கள், பேக்கு, லேப்டாப் பேக்குங்க. அது இல்லாமல் எல்லாம் ஆஃபீஸ் கேரி பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கடையும் மூடிட்டாங்க. கொஞ்சம் தான் பார்க்க முடிச்சு என்னால். உங்களுக்கு காமிச்சிருக்கல, கொஞ்சம் தான் உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் டைம் ஒரு பெரிய வீடியோ பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லா டீட்டெயிலிங்காக எல்லாத்தையும் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஃபுல்லாக பாருங்களேன், பாருங்கள், அதெல்லாம் லேப்டாப் ஷாப்பு எல்லாமே. ஆப்பிளுக்கு போட்டியாக ஒருத்தர் இருக்கானா, அது வந்தாங்க. பார்த்தீங்களா, செம்ம ஒருத்தங்க. ஒன்றும் இல்லை, இங்கே இல்லை, ஆப்பிளுக்கு போட்டியா சைனாவில். சைனாவில் ஃபுல்லாமே வீங்கிறாங்க, வேறு யாருமே இல்லை. என்ன ஃபோன்னு தெரியுதா இல்லையா? நம்ம ஊரில் இருக்கா? யாராச்சும் பார்த்துட்டு சொல்லுங்களேன். ஹுவாவே. காஸ்ட் வைஸில், டிசைன் வைஸில் எல்லாமே ஒர்த்தபுளுங்க. இவன் வாட்ச்லாம் லான்ச் பண்ணுறாங்க ஆப்பிள் மாதிரியே. பாருங்க, இது பார்த்தீங்களா, வாட்ச். ஐயோ, இதுங்க ஆப்பிள் மாதிரியே இருக்குங்க. ஆப்ஷன்லாம் பாருங்களேன், எப்படி இருக்காங்க பாருங்கள். ஆப்பிள் போட்டி தாங்க, ஒர்த்து தாங்க. ஸ்மார்ட் வாட்சுங்க, கொஞ்சம் ஒர்த்தபுள் தானா. ரேட்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே பயமாக இல்லையா? ஆப்பிள் சேம் தாங்க. இப்போ பாருங்கள், பேண்டு, வாட்சு எல்லாமே வச்சுருக்காங்க. இன்னொன்று உங்களுக்கு காமிக்கிறேன், ஃபோல்டபுள் ஃபோனுங்க. இதை பாருங்களேன், இது ஃபோல்டபுள். எவ்வளோ போட்டிருக்காங்க ரேட்டு பாருங்கள். பாருங்க,
என்னை விரிச்சு காமிக்கிறேன், இருங்க, வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, ஃபோல்டபுள். இதுக்கு தான் இவன் இந்த ரேட்டு வச்சுருக்கான். உள்ளே போகும்போது இங்கே பாருங்கள், ஒரு சின்ன டேபு கையில் வச்சுருக்க மாதிரி இருக்குங்க. கை பத்தில் ஒருத்த கையில் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், ஒருத்த கையில் மொபைலை போட்டு யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு நிறையா வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன வீடியோ கொடுக்கலான்னு எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். ஏன்னா நான் வந்து மந்த்லி ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பிளானில் இருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, இங்கே போய் வீடியோ எடுத்து போடுங்க, அங்கே போய் வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு கேட்கும்போது நான் எடுத்து கன்ஃபார்ம் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? என்னால் ட்ரை பண்ணுறேன், முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.